நல்லாண்டவரே சோத்திரம் இயேசு சுவாமி. இந்த மாதிரி நேரத்தில் நான் தெரிவித்த போது ஆண்டவரே, ஆண்டுடைய வார்த்தைகள் பரலோகத்திலிருந்து வருகிறது. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக தனித்தனியாக குடும்பமாக ஆசிர்வதி அவளுக்கு குறைகளை நிறைவாக்கும். வேதனைகள், துன்பங்கள், தொல்லைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் தேவனை கர்த்தர் ஆண்டுடைய வார்த்தைகள் மூலமாக சந்தோஷம் சமாதானம் தர முடியாது. இயேசு கிறிஸ்து நல்ல பிதாவே, ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒரு பாட்டை பாடி அவனுடைய வார்த்தையை நம்ம கலந்து போகலாம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு வேலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, இயேசு சுவாமி எல்லா கலவலை விட்டு இயேசு சுவாமி கிட்ட மாத்திரம் வந்தோம். நாம இப்ப ஆண்டவர் நமக்கு சில கஷ்டங்களை கொடுத்திருக்கிறாரு, பாடுகள் கொடுத்திருக்கிறாரு, தொந்தரவு கொடுத்திருக்கிறாரு நம்ம நினைக்கிறோம். பாடுகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் நிறைந்துதான் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை. ஆமீன், அல்லேலூயா. அப்போ வசனம் என்ன சொல்லுதுன்னா, எங்கிட்ட பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு. ஆனா அது எல்லாமே நேராக்க எங்கிட்ட என்ன இருக்குது? வல்லமை. உனக்கு வர்ற கஷ்டங்களே பாவங்களை நீக்கிறதுக்கு அந்த வல்லமை எங்கிட்ட உண்டு. நீ கவலைப்படாதே, சோர்ந்து போகாதே. அல்லேலூயா. இந்த பூலோகத்துல நம்ம இருக்கிற வரைக்கும் என்ன இருக்கு? கஷ்டங்கள் இருக்கு. மேடு பள்ளம் உள்ளதுதான் வாழ்க்கைன்னு சொல்றேன். இங்க இருந்து ஒரு கொஞ்சம் தூரம் நடக்கும்போது சமமான இடம் இருக்கும், கொஞ்சம் தூரம் போகும்போது மேடு இருக்கும், அப்புறம் கொஞ்ச தூரம் போகும்போது பள்ளம் இருக்கும். இந்த மாதிரி இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் எப்படின்னா, ஆண்டவுடைய வாழ்க்கையை நித்தியம் அவரை பற்றி கொள்ளவர்கள பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. நித்தியம் பற்றி கொள்ளவர்களா பரலோகம். இந்த பைபிள்ல நம்ம ஒரு 2 பேரை பாக்குறோம். யார பாக்குறோம்னா, ஐசுவாரியன், தரித்திரன். அல்லேலூயா. 17ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்தை நம்ம சீக்கிரம் படிக்கல. 17-19 ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தெரித்து அனுதினமும் சந்திரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். இங்க பாக்குற நம்ம லாசரை பாக்குற, தரித்திரனை பாக்குறோம். 2 பேரை பாக்குறோம். எங்க? பூலோகத்துல. எங்க? இந்த பூலோகத்துல 2 பேரை பாக்குறோம். ஒருத்தர் வந்து ஐஸ்வர்யன். அவனுக்கு எந்த கஷ்டமோ நஷ்டமோ பாடுகளோ துன்பங்களோ கிடையாது. பசி என்னங்கிறது கிடையாது. எப்ப வேணாலும் சாப்பிடலாம், என்ன வேணாலும் தூங்கலாம். போனா அவன் ரொம்ப ஜாலியா இருக்கிறான். இன்னொருத்தன் வந்து என்ன? தரித்திரன். அவன் என்ன பண்றான்னாக்கா, அவன் சாப்பிடுற எச்சில பொறுக்கி சாப்பிட்டுக்கிட்டு இங்க இருக்கிறான். ஆனா அவன் பருக்கள் நிறைந்தவனா இருந்தபடியால் அவனுடைய சரீரத்தை வந்து நாய்கள் சத்தம் போட்டு சொல்லணும். அப்பதான் அங்க இருக்கிறவங்க கேட்பாங்க. அப்ப அவருடைய பருக்களை வந்து யார் நக்குச்சு? நாய் வந்து நக்குச்சு. அப்ப இந்த ஐஸ்வர்யனுக்கு ஏதாவது கவலை இருக்குதா? மழை வருது, காற்று வருது, சுனாமி வருது, கொரோனா, அது பத்தியெல்லாம் இல்லை. அவனுக்கு சம்பூர்ணமா சாப்பிட்றதா இருக்கு. அவன் இதுதான் வாழ்க்கை நினைச்சிட்டான். சிலர் நினைக்கிறது அப்படிதான். எப்படி நினைக்கிறாங்க? எனக்கு இந்த மாதிரி சாப்பாடு இல்லையா, தண்ணி இல்லையா, துணி இல்லையா, அவங்க பிளைட்ல போறாங்க, ரயில்ல போறாங்க, ஜீப்ல போறாங்க, கார்ல போறாங்க, நமக்கு ஒரு சைக்கிள் கூட இல்லையா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அவருடைய சித்தம் வச்சிருப்பார். யார் மேல? நம்ம பாடுகள் அனுபவிக்கிறது, கஷ்டங்கள் அனுபவிக்கிறது நம்ம மேல. இங்க இவன் சாகுறா. யாரு சாகுறா? இந்த அவன் வீட்டு வாசல்ல சாப்பிட்டு இருந்து எச்சில சாப்பிட்டு இருந்தானே அந்த தரித்திரனும் சாகுறா. அதே சமயத்துல யார் சாகுறா? ஐஸ்வர்யன் சாகுறா. சாவு ஒண்ணுதான், ஆனா சாவுல ஒரு வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா. சாவுல ஒரு வித்தியாசம் யாரு வச்சிருக்காரு? ஆண்டவர் வச்சிருக்காரு. நாம தொடர்ந்து படிக்கலாம்.
அவருடைய மேஜையில் இருந்து விழும் துணிகளிலே தன் பசியாக்கி கொண்டிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு இங்க போயிருக்கான். தரித்திரன் செத்து எங்க போயிருந்தான்? ஆண்டவருடைய மடியில போயிருக்கான். நல்லா புரிஞ்சுக்கணும். தரித்திரன் எச்சில பொறுக்கி சாப்பிட்டுக்கிட்டு அந்த எச்சிய அந்த ஐஸ்வர்யம் சாப்பிடுற எச்சிய பொறுக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவன் செத்து எங்க போறான்? ஆண்டவருடைய மடியில போறா. அதே சமயத்துல யாரு சாகுறாங்க? இந்த ஐஸ்வர்யம் சாகுறா. ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற இவன் எங்க இருக்கிறான்? ஐஸ்வர்யம் செத்து எங்க இருக்கிறான்? பாதாளத்துல இருக்க. நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன பண்ணணும்? பாதாளத்துல இருக்கிறான். சாவு ஒண்ணுதான். ஆனா சாவுல என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. நல்லா பார்க்கணும். அப்ப சோறு சாப்பிட்டு படுக்கிறவங்க யோசனை பண்ணணும். நீ நானா இருக்கு, நீ நான் யாரா இருக்கு. சோறை சாப்பிட்டு படுக்கிறவங்க என்ன சாப்பிட்டுட்டு சோறை சாப்பிட்டு படுக்கிறவங்க யோசனை பண்ணணும். சாவு எல்லாருக்கும் ஒண்ணுதான். கொலைக்காரனும் சாகுறா, கொள்ளைக்காரனும் சாகுறா, நிரபராதியும் சாகுறா, என்ன நல்லவனும் சாகுறா. அதே சமயத்துல அந்த சாவுல வித்தியாசம் இருக்கு. இரண்டாம் மரணம்னு ஒரு மரணம் இருக்கு. அது எந்த மரணம்னா, இங்க நீ எத்தனை பாடுகள் அனுபவிக்கிறியோ அத்தனை பாடுகளுக்கும் உனக்கு எங்க ஆண்டவர் அங்க பலன் வச்சிருக்காரு. நீங்க எத்தனை கஷ்டங்கள் அனுபவிக்கிறியோ அது தகுந்த பலன் ஆண்டவர் பரலோகத்தில் வச்சிருக்காரு. இங்க நாம சாப்பிட்டு நாய் மாதிரி கடிச்சு சாப்பிட்டு எலும்பு புரிதல் இதுக்கு பண்ணி எனக்கு அவ கிடைக்கிறது அந்த மாதிரி சொல்லவே கூடாது. ஆண்டவர் கொடுக்கறது எதுவோ அதை நம்ம சாப்பிடணும். ஆனா ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறது. இங்க என்ன பாக்குறான்னா, கீழே படிக்கிறான். அப்போது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நீர் எனக்கு இறங்கி தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். யாரு சொல்றாங்க? ஐசுவாரி நீங்க செத்து போன பாரு. அவன் என்ன பண்றான்? நரகத்துல வேதனைப்படுறான். அந்த நரகத்துல வேதனைப்படும் போது அவன் யாரை கூப்பிட்டு சொல்றான்? ஆண்டவரை கூப்பிட்டு சொல்றான். லாசரை கூப்பிட்டு அவன் விரல்ல கொஞ்சம் தண்ணி எடுத்து என்னுடைய நாக்கை குளிர பண்ணுங்கோன்னு சொல்றான். அது என்ன அர்த்தம்? அப்ப கீழே பூலோகத்துல என்ன பண்றான்? நல்லா சாப்பிடுறான், நல்லா குடிக்கிறான், நல்லா போறான், நல்லா வர்றான். அவனை பார்த்து நம்ம துணி போடுறதோ, இவனை பார்த்து நம்ம வட்டி வாக்குறதோ, இவனை பார்த்துட்டு அப்படியெல்லாம் இல்லை. ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்மளை விட்டு கொடுத்து பாடுகளை வசனம் சொல்லி சோதனை செய்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்ற இந்த மாதிரி வகையில போறான். நம்ம ஆண்டவர் தான் நினைக்கணும். ஆண்டவர் தூஷிக்க கூடாது. யோபுடைய சம்சாரம் தூஷிச்ச மாதிரி தூஷிக்க கூடாது. என்ன பண்ணணும்? இது நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தான். அப்போ இந்த ஐசுவாரியனுக்கு இந்த நரகத்துல நரகம்னு சொல்லி இடம் இருந்து தெரிஞ்சாக்கா இவன் பண்ணி இருக்க மாட்டான். இந்த தரித்திரன்னு விட்டு இருக்க மாட்டான். அவனையும் பக்கத்துல வச்சு சாப்பாடு போடுவான். அப்படித்தானே? அப்படி அப்ப நரகம் எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்கு. ஆசீர்வாதம் எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்கு. இங்க இந்த பூலோக வாழ்க்கை நமக்கு கொஞ்ச நாளைக்கு தான். யாருக்கானாலும் சரி, நல்லவங்களையும் சாகுறாங்க, கெட்டவங்களையும் சாகுறாங்க. இதுவே சாப்பாட்டுக்கு வேண்டிய சாப்பிட்ட உடனே என்ன பண்ணிடுவாங்க? தூங்கிடுவாங்க. இவங்க மாதிரி சாப்பிட்ட உடனே அப்படி இல்லை. இந்த சாப்பாடு கொடுத்தது ஆண்டவர். சாப்பாடு கொடுத்தது ஆண்டவர். அவருக்குன்னு ஒரு 2 நிமிஷம் நம்ம ஒரு காரியம் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். யாருக்காக? நமக்காகதான். நமக்காக, உங்களுக்காக நீ ஜெபம் பண்ற, இன்னொருத்துக்கு வேணும் ஜெபம் பண்ற. உனக்காக நீ ஜெபம் பண்ணும் போது என்னாச்சுன்னா அந்த ஜெபத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கேட்பார மாட்டாரு. அப்ப எனக்கு நான் இப்ப தூங்கும் போது எனக்கு ஒரு தரிசனம் கிடைச்சதா அந்த அம்மா பார்த்து நினைச்சேன். ஆண்டவனுக்கு முன்னால் நான் பொய் சொல்ல மாட்டேன். எதுக்கு முன்னால? அந்த இயேசு சாமிக்கு முன்னால நான் பொய் மாத்திரம் பெருமைப்படுத்துறதுக்கோ பொய் சொல்றதுக்கோ பைபிள் வசனம் நான் சொல்றேன். அப்ப இவன் இங்க இந்த தரிதனுடைய சரீரத்துல என்ன நக்கிச்சாமா? நாய்கள் நக்கிச்சாங்க. சரிதானே? அது அப்படி இல்லை. அதே பூலோகத்துல அப்படியே நடக்கும். ஆனா பரலோகத்துல நாம பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் அங்க புண்ணு இல்ல, குஷ்டரோகம் இல்ல, குருடனுக்கு கண்ணு வரும், கால் இல்லாதவனுக்கு கால் வரும், துள்ளி குதிச்சுட்டு போறேன்னு பரலோகத்துல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்ப இது எல்லாமே எங்க நடக்கும்னாக்கா நஷ்டங்கள் லாபங்கள் இங்கதான் நடக்கும். இதுக்கு ஆதாயம் கூலி எங்க கிடைக்கும்? பரலோகத்துல. நம்ம நினைக்கிற ஐயோ ஆண்டவரே நமக்கு இன்னும் நமக்கு அப்படி ஆகலையா இப்படி ஆகலையா, அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க. நம்ம சாம ஆண்டவரை இயேசுனார் குற்றங்கள் சொல்றதோ குறைகள் சொல்றதோ என்ன பண்ணக்கூடாது? இருக்கவே கூடாது. ஆண்டவரே நீர் எனக்கு இன்னைக்கு கொடுத்த சாப்பாட்டுக்கு சோதனை. அல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு நீ கொடுத்த சாப்பாட்டுக்காக சோதனை. நான் என்ன பண்றேன்?
உம்மகிட்ட எனக்காக ஜெபம் பண்ண போறேன். யாருக்காக? நமக்காக. ஏசுனாரே நல்லா இருந்து நம்ம ஜெபம் பண்ண போறது ஆச்சரிக்கல. அவர்கிட்ட நமக்காக மன்றாடி இருக்கிற ஆண்டவரை இன்னைக்கு இன்னும் நல்லா ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், கை காலுக்கு சுகத்தை கொடுக்கணும், பிறனை கொடுக்கணும். ஏன்னா நான் ரொம்ப நாள் இருக்கிற வரைக்கும் உண்மை துதிக்கணும். அப்படி ஜெபம்ங்கிறது அவங்க வாழ்க்கையில் இல்லைன்னாக்கா என்ன போகுது? பிசாசு நம்மளை நாசம் பண்ணிடுவான். என்ன பண்ணிடுவான்? ஆசீர்வாதம் இருக்காது, நாசம் தான் பண்ணிடுவான். அப்போ இவன் என்ன பண்றான்? இவன் 24 படி, அப்போது அவன் தகப்பனாகி ஆபிரகாமே நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். ஆபிரகாம், மகனே நீ பூமியிலே இருக்கும்போது உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசரும் அப்படியே அவனுக்கு ரொம்ப தீமையை அனுபவிச்சான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நமக்கு இங்க ஆண்டவர் நினைக்கிறதுக்கு சம்பளம் எங்க கிடைக்குது? பரலோகத்துக்கு. நல்லா புரியுதா? வாழ்க்கை சொல்லு புரியுது. இங்க நம்ம கஷ்டப்படுறதுக்கு சாப்பாடு எங்க கிடைக்குது? நமக்கு மாத்திரம் இல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு மேல இங்க நம்ம விட்டுட்டு போயிடுறோம். நம்ம வயசான பரலோகத்துக்கு போகும்போது அப்ப நம்ம வாரிசு எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க. அவங்களுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அது நாம் என்ன பண்ணோம்னா, ஆண்டவரை நீங்க நல்லா இருங்கன்னு சொல்றதை விட எனக்காக நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரை சாப்பிட்டாச்சு யாரும் இல்லை, அப்படியே படிச்சு அப்படி தூங்கக்கூடாது. அப்போ ஆண்டவர் மறுபடியும் படிச்சு முடிச்சுட்டு அதுவும் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு இருக்கு. நல்லது செஞ்சவங்க சொர்க்கத்துக்கு போறாங்க, கெட்டது செய்யறவங்க நரகத்துக்கு போறாங்க. 2 வழி இருக்கு. நமக்கு எந்த வழி வேணும் அப்படிங்கிறத நாமளே தீர்மானம். அடுத்த வீடியோவில் வர நல்லாண்டவரே சோத்திரமே சுவாமி. இந்த வார்த்தைகள் வசனங்களை கொண்டு ஆட்சி தேய்ச்சி நமக்கு மகிமைப்படுத்தி மையா பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆச்சரியம், குற்றங்கள் குறைகள் பாப சாபங்கள் நாச மோசங்கள் விடியாக்கும்படியாக பெருந்தட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.